Episode 7 The Secret of the Black Mansion கருப்பு மாளிகையின் இரகசியம். ஒரு வீடு பல வருடங்களாக காலியாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இரவும் அதன் ஜன்னல்களில் வெளிச்சம் தெரிகிறது. உள்ளே யாரும் இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து சத்தங்கள் கேட்கின்றன. இன்று இரவு ஆய்வாளர் அர்ஜுன் அந்த மாளிகைக்குள் நுழையப் போகிறார். அங்கே கிடைக்கப் போகும் உண்மை ஒரு கொலையாளியின் முகத்தை மட்டுமல்ல, ஒரு நகரம் முழுவதும் மறைத்து வைத்திருந்த இருண்ட ரகசியத்தையும் வெளிப்படுத்தப் போகிறது. அந்த இரவு கருப்பு மாளிகையின் முன் நின்றபோது அர்ஜுனின் மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. மாளிகை முழுவதும் கருப்பு நிற கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அதன் ஜன்னல்கள் உடைந்திருந்தாலும் மேல்தளத்தில் ஒரு அறையில் மட்டும் மங்கலான மஞ்சள் வெளிச்சம் தெரிந்தது. கதவை திறந்து உள்ளே நுழைந்தபோது பல ஆண்டுகளாக யாரும் வசிக்காத இடமாக அது தோன்றவில்லை. தரையில் தூசி இருந்தாலும் சில இடங்களில் சமீபத்தில் யாரோ நடந்த தடயங்கள் இருந்தன. சுவர்களில் தொங்கியிருந்த பழைய புகைப்படங்களை அர்ஜுன் கவனித்தான். அந்த புகைப்படங்களில் 10 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன 6 பேரும் இருந்தனர். ஆனால் அவர்களிடம் இன்னும் ஒருவன் இருந்தான். அவன் முகம் மட்டும் கருமையாக கிழிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மேல்தளத்திலிருந்து ஒரு பொருள் கீழே விழும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு மெதுவாக மேலே சென்றான். ஒரு பழைய அறையின் கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்றபோது சுவரெங்கும் நகரத்தின் வரைபடங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. பல இடங்கள் சிவப்பு மை கொண்டு குறிக்கப்பட்டிருந்தன. அந்த இடங்கள் அனைத்தும் இதுவரை நடந்த மர்ம மரணங்களின் இடங்கள். அறையின் நடுவில் இருந்த மேசையின் மேல் ஒரு டைரி கிடந்தது. அதை திறந்தபோது ஒவ்வொரு கொலையும் எப்போது நடக்கும் என்று முன்கூட்டியே எழுதப்பட்டிருந்தது. கடைசி பக்கத்தில் ஒரு புதிய பதிவு இருந்தது. இறுதி உண்மை வெளிவரும், இரவு நெருங்கிவிட்டது. அதற்கு கீழே ஒரு தேதி, அது இன்னும் 3 நாட்கள் கழித்து வரும் தேதி. அந்த அறையை ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது மாளிகையின் அடித்தளத்திற்கு செல்லும் ஒரு இரகசிய கதவை அர்ஜுன் கண்டுபிடித்தான். கீழே இறங்கியபோது அங்கே ஒரு பெரிய நிலத்தடி அறை இருந்தது. சுவர்களில் நூற்றுக்கணக்கான செய்தித்தாள் துண்டுகள் ஒட்டப்பட்டிருந்தன. 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்து பற்றிய அனைத்து செய்திகளும் அங்கே சேகரிக்கப்பட்டிருந்தன. அறையின் ஒரு மூலையில் பழைய திரைப்பட புரொஜெக்டர் ஒன்று இருந்தது. அது தானாக இயங்கத் தொடங்கியது. சுவரில் ஒரு வீடியோ தோன்றியது. அதில் ஒரு இளம் சிறுவன் சிரித்துக் கொண்டிருந்தான். சில நொடிகளில் காட்சி மாறியது. அந்த சிறுவன் சாலையில் விழுந்து கிடந்தான். அவனை சுற்றி 6 பேர் நின்றிருந்தனர். அவர்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர். அந்த 6 பேரும் பின்னர் காணாமல் போன வழக்கில் தொடர்புடையவர்கள் என்பதைக் கண்ட அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி இன்னும் இருந்தது. அந்த காட்சியில் 7வது ஒருவரும் இருந்தார். அவர் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவர்தான் அனைவரையும் அங்கிருந்து செல்லும்படி கட்டளையிட்டார். வீடியோ திடீரென நின்றது. அதே நேரத்தில் அறையின் மறுபுறத்தில் ஒரு கதவு திறந்த சத்தம் கேட்டது. அர்ஜுன் ஓடிச் சென்றான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. தரையில் ஒரு புகைப்படம் மட்டும் கிடந்தது. அதில் இருந்த மனிதனை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். அது காவல்துறையின் முன்னாள் அதிகாரி விஜயகுமார். ஆனால் புகைப்படத்தின் பின்புறத்தில் எழுதப்பட்டிருந்த வாசகம் இன்னும் அதிர்ச்சியானது. அவன் உண்மையை அறிந்தான். அதனால் மாளிகை முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இருள் சூழ்ந்தது. சில வினாடிகள் கழித்து மேல்தளத்தில் யாரோ ஓடும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் அவனை துரத்தினான். மாளிகையின் கூரைக்கு வந்தபோது கருப்பு ஆடையில் ஒரு மனிதன் நின்றிருந்தான். அவன் முகம் இருளில் மறைந்திருந்தது. "நீ மிகவும் அருகில் வந்துவிட்டாய் அர்ஜுன்" என்றான். அந்த குரல் அவனுக்கு பரிச்சயமாக இருந்தது. "யார் நீ?" என்று அர்ஜுன் கத்தினான். அந்த மனிதன் மெதுவாக சிரித்தான். "நான் கொலையாளி இல்லை" என்றான். "ஆனால் கொலையாளி யார் என்று எனக்கு தெரியும்." அதே நேரத்தில் தூரத்தில் மின்னல் ஒளி பிரகாசித்தது. ஒரு கணம் அந்த மனிதனின் முகம் தெரிந்தது. அர்ஜுனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. ஏனெனில் அவன் முகத்தை ஏற்கனவே ஒரு பழைய புகைப்படத்தில் பார்த்திருந்தான். ஆனால் அடுத்த நொடியே அந்த மனிதன் கூரையிலிருந்து கீழே குதித்தான். அர்ஜுன் ஓடி பார்த்தபோது கீழே யாரும் இல்லை. தரையில் ஒரு காகிதம் மட்டும் கிடந்தது. அதில் ஒரு வரி: "உண்மையான கொலையாளி கருப்பு மாளிகையில் இல்லை." அதற்கு கீழே மற்றொரு வரி: "அவன் காவல்துறைக்குள் இருக்கிறான்." அந்த வார்த்தைகளை பார்த்த அர்ஜுனின் இதயம் வேகமாகத் துடித்தது. ஏனெனில் இப்போது அவனுக்கு புரிந்தது. அவன் தேடிக்கொண்டிருந்த கொலையாளி வெளியே இல்லை,
அவன் மிக அருகிலேயே இருந்தான். தொடரும்.